கடவுளே, என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேப்பா. அவனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம அவனுக்கு எதிரா இப்படி எல்லாம் நடந்துக்க அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னே தெரியல. இதெல்லாம் யார் பண்றா, ஏன் பண்றாங்கன்னு எதுவுமே புரியல கடவுளே. சாமி, என் பேரனை ஏமாத்தினவ சாக கிடக்குறான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பேரனுக்கு தான் பிரச்சனை. அவனை எப்படியாவது பொழைக்க வச்சு என் பேரனுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்க சாமி. ஏய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? இப்ப என்ன வேணும்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன மிஸ்டர் கௌதம், நான் யாருன்னு தெரியல. ஆனா நீங்க யாரு? நீங்க என்ன பிரச்சனைல இருக்கீங்க? அந்த பிரச்சனை யாரால வந்தது, அது எப்படி முடிய போகுதுன்ற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். டேய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு சொன்னா நீ செஞ்சிடுவியா? இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. டைரக்டா உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. சரி, சொல்ற. இப்ப தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கானு. அதுக்கு கூட உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு நான் தான் காரணம். அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுங்க. ஏறட்டும். சரி சரி, இப்போ நேரடியா நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ நீ என்ன பண்ணணும்னா உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா நான் தான் அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டேன், அந்த அவமானம் தாங்க முடியாம அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நீ உண்மையை சொல்லி ஜெயிலுக்கு போயிரு. இதான் எனக்கு வேணும். டேய் ராஸ்கல், என்ன மிரட்டுறியா? டேய், நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு உன் ஜாதகமே தெரியும். நீங்க இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா மிஸ்டர் கௌதம்? கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. டேய் முட்டாள், நீ என்ன புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்றியா? நீ என்ன வேணா மிரட்டு, ஆனா இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. நீ சொல்ற மாதிரி போலீஸ் கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா அவன் செத்தா எந்த வகையிலையும் அதுக்கு நான் காரணம் கிடையாது. என்ன மிஸ்டர் கௌதம், எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் சாக கடக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி மிஸ்ஸஸ் மது கௌதம் தானே காரணம். அவங்க தானே முடிஞ்சு போன பிரச்சனைய ஆரம்பிச்சது. கௌதம், உன் பொண்டாட்டி மதுமிதா உயிரோட வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீ போலீஸ் கிட்ட போய் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். டேய் ராஸ்கல், தைரியம் இருந்தா நீ யாருன்னு முதல்ல சொல்றா. உன் ஜாதகத்தையே நான் இப்ப எடுக்கிறேன். சொல்றா. ஏன்டா இதுல மதுமிதாவை எடுக்கிற? என்ன வேணும் உனக்கு? இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்லிட்டேனே மிஸ்டர் கௌதம். டேய், அதை என்னால பண்ண முடியாது. என்னால ஒத்துக்கவே முடியாது. அப்போ உன் வாய்ஸ் மதுமிதாவை காப்பாற்றவே முடியாது. மிஸ்டர் கௌதம், உன் பொண்டாட்டிய உயிரோட பார்க்கணும்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கௌதம், நீ செய்வேன்னு நான் நம்புறேன். என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, இது வேற ஒரு கால். பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல பாட்டி. நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகணும் கடவுளே.
சொல்லு நண்பா. டேய் எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. மது எங்க? இங்கே தான் இருக்காங்க. டேய் நான் சொல்றத மட்டும் கேளு, பதில் சொல்லாத. மதுவுக்கு நீ பேசுறது தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க, புரியுதா? புரியுது, சொல்லு நண்பா. இப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அவன் என்கிட்ட நம்ம அக்கௌண்டன்ட் சூசைட் அட்டம் பண்ணதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆகணுமா, இல்லைன்னா மதுவை கொன்னுடுவேன்னு சொல்லி அவன் மிரட்டான். என்ன நண்பா சொல்ற? இடியட், ரியாக்ட் பண்ணாத, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ பேனிக் ஆகி மதுவை டென்ஷன் பண்ணாத. சரி சொல்லு. டேய் நீ மதுவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, நீ அவ கூடவே இருக்கணும். அங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே நண்பா. சரி, நான் இப்பவே இதை பத்தி கமிஷனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இப்போ இது தேவையா? நீ கமிஷனர் வரைக்கும் போனீனா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறான். டேய் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கான், அப்படியே விட முடியாது. எதுக்கும் அவன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்றேன். சரி நண்பா, நீ எதை பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. சிஸ்டரோட உயிர் சம்மந்தப்பட்டது, பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. நாம பேசுறத மது கேட்கலல்ல? இல்லை 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 கேட்கல. சரி, நீ கொஞ்சம் கவனமா இரு. சரி நண்பா, ஓகே. அன்னோன் நம்பரா? யாரா இருக்கும்? ஹலோ, ஹலோ, யார் நீங்க? நான் யாரு என்னன்னு உனக்கு தேவையில்லை, நான் சொல்ற விஷயத்தை மட்டும் கேளு. ஹலோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ பேசுறத கேட்கறதுக்கு ஒன்னும் நான் ஃபோன் பண்ணல, நான் பேசுறத மட்டும் நீ கேளு. நீ உட்கார்ந்திருக்கிய ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனுக்காக, அவன் பழைக்க மாட்டான். ஏய், யாரா நீ? ஏய், நான் சொல்றத கேளுன்னு தானே சொன்னேன். குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. நிச்சயம் அவன் பழைக்க மாட்டான். உன் புருஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் ஜெயிலுக்கு கண்டிப்பா போவான். நீ எழுதி வச்சுக்கோ, நான் சொல்றதுதான் நடக்கும். ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். உன் புருஷன் ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நீ ரொம்ப ட்ரை பண்ணாத, அதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். மீறி ட்ரை பண்ண அதுவே உனக்கு பிரச்சனையாயிடும். தேவையா உனக்கு இதெல்லாம்? ஏய், என்ன மிரட்டுறியா? ஹலோ ஹலோ, சிஸ்டர் என்னாச்சு? யாரு? யாருனே தெரியல. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா. கௌதம் உள்ள போறதை தடுக்கவே முடியாது, நீ பிரச்சனையில மாட்டிக்காதன்னு என்னென்னவோ பேசுறான். எனக்கு ஒன்றும் புரியல சந்தோஷ். சிஸ்டர் என்ன சொல்றீங்க? இப்பதான் கௌதம் எனக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்கும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டினானா. உங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்க சொன்னான். இப்போ உங்களுக்கும் கால் வந்திருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தன் தான் இதை செய்யறான்னு நினைக்கிறேன். சிஸ்டர், இதை நம்ம சும்மா விடக்கூடாது. அதே தான் நானும் யோசிக்கிறேன் சந்தோஷ். வாங்க சிஸ்டர், உடனே போலாம். கௌதம் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். நம்ம இங்கிருந்து போயிட்டா இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இவனுக்கு பிளட் கிடைச்சு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு இவன் பழைக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும் சந்தோஷ். நம்ம எங்கேயுமே போக கூடாது. அதான் போலீஸ்லாம் இருக்காங்களே சிஸ்டர், அப்புறம் என்ன? இல்ல சந்தோஷ், என்னால யாரையும் நம்ப முடியல. நம்ம இங்கே இருக்கலாம். என்ன சிஸ்டர், நம்மளை சுத்தி என்ன நடக்குது? எவனோ ஒருத்தன் ரெண்டு பேருக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டுறான். நம்ம இந்த ஃபோன் விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லலாம். ஆமா, நானே கௌதம் கிட்ட சொல்றேன். பண்ணுங்க. சொல்லுங்க மது. ஹலோ கௌதம். கௌதம், எனக்கு இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணான்.
நீங்க உள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு மிரட்டுறான். ஆ ஆமா, எனக்கும் அப்படி ஒருத்தன் ஃபோன் பண்ணான். நீங்க பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லலை. அநேகமா எனக்கு ஃபோன் பண்ணவன் தான் உங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கணும். ஆமா கௌதம், இத யாரோ வேணும் தான் பண்றாங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா என்ன நடந்தாலும் அவன் நினைச்சதை மட்டும் நடக்கவே கூடாது. மது, நீங்க ஒன்று பண்ணுங்க. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல கௌதம், என்ன ஆனாலும் நான் இவனை விட்டு வரமாட்டேன். நானும் சந்தோஷம் இங்கே இருக்கோம். அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் மது, ரிஸ்க் எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இதை டீல் பண்ணிக்கிறேன். அவங்க பார்த்துப்பாங்க. ப்ளீஸ் கௌதம், எனக்காக இதை மட்டும் ஒத்துக்கோங்க. என்னோட மன திருப்திக்காக நான் இங்கே இருக்கேன். அதான் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் கௌதம், என்ன நடந்தாலும் உங்களை நான் காப்பாத்தி ஆகணும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. என்னால ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை என்னாலேயே முடிவுக்கு வரணும். ப்ளீஸ் கௌதம், நான் இங்கே இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் சந்தோஷ் கிட்ட ஃபோன் கொடுங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க. சொல்லு நண்பா. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட நீ மதுவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. அவங்க கூடவே இரு. நீ டென்ஷன் ஆகாத நண்பா, நான் பார்த்துக்கிறேன். அந்த ராமர் சீதைக்கு ஆஞ்சநேயர் எப்படியோ அப்படிதான் நான் உங்களுக்கு இருப்பேன். வைக்கிறேன் நண்பா. எதுவும் பயப்படாதீங்க, ஒன்றாகாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு லவ். நீ என்னடானா உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறதும், அவ என்னடானா உன்னை காப்பாடுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்றதும், அடடா என்ன லவ். டேய், நாங்க பேசினதெல்லாம் உனக்கு எப்பறா தெரியும்? யாரா நீ? சொல்றா, யார் நீ? கூல் மிஸ்டர் கௌதம். நீ உன் பொண்டாட்டிக்க உடனே வீட்டுக்கு வர சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது. நான் சொன்ன மாதிரி நீ போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல உன் பொண்டாட்டியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய், டேய். என்னவோ பெருசா ஒண்ணு கௌதம சுத்தி நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தான் புரியல. இவனுக்கு பிளட்டும் கிடைக்கல. கடவுளே, இது என்ன சோதனை? டாக்டர், 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 டாக்டர். அவர் பல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கலாம். டாக்டர், டாக்டர் என்னாச்சு? டாக்டர், டாக்டர் என்னாச்சு டாக்டர்? பிளட் கிடைக்காதனால அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இமீடியட்டா அவருக்கு பிளட் ஏத்தியே ஆகணும். இல்லனா அவரை பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். உங்க சர்க்கிள் ஏதாவது பிளட் அரேஞ்ச் பண்ணீங்களா? சந்தோஷ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. தோ வந்துட்டாரு. பிளட் எங்கேயாவது கிடைச்சதா? சாரி சிஸ்டர், எங்கேயுமே கிடைக்கல.
ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை கொல்ல பாக்குறீங்களே. படுபாவி அந்த கௌதம், அவன் நல்லா இருப்பானா? வேலை கொடுக்கறேன்னு சொல்லி கம்பெனில வச்சு என் புருஷன் இப்படி படுக்க வச்சுட்டானே. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம் மேடம், அவங்க கிட்ட பேசாதீங்க. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. இப்ப நடக்கிறதுக்கு எதுவுமே என் புருஷன் காரணம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னம்மா இப்படி அப்பாவி மாதிரி பேசி என்ன சமாளிச்சு அனுப்பிடலான்னு பாக்குறியா? இதுதான் உன் புருஷன் உனக்கு சொல்லி கொடுத்து அமிச்சாரா? அம்மா என்னம்மா நீ இவ்வளவு தூரம் சொல்றாங்க, எதையுமே கேட்க மாட்டேங்கிற? கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? உள்ள சாக கிடக்கிறது என்னோட புருஷன், என்ன ஏன் பொறுமையா இருக்க சொல்றீங்க? என்னம்மா பயமா இருக்கா? உன் புருஷன் உன்னை விட்டு ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு பயப்படுறியா? உன் புருஷன் உன்னை விட்டு ஜெயிலுக்கு போறதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. என் புருஷன் ஒரேடியை விட்டு போறாரு, எனக்கு எப்படி இருக்கும்? இல்ல என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவாமா நேரம்? முதல்ல உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு வழியை பாருமா. பிளட் கிடைக்காம அவரை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை சார். மது, உன்னோட பிளட் குரூப் ரேர் பிளட் குரூப். என் ஹஸ்பண்டுக்கு அவசரமா பிளட் வேணும். உன்னால டொனேட் பண்ண முடியுமா? டாக்டர், என்னோட பிளட் குரூப்பும் ரேர் பிளட் குரூப் தான். பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல. டாக்டர் இது வரேன் டாக்டர். சொல்லுங்க நம்ம டாக்டர். லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க பிளட் குரூப் என்னன்னு உடனே செக் பண்ணி பார்த்து ஓகே டாக்டர். போங்க. வாங்க மேடம், வழி விடுங்க. வாங்க மேடம். ஐயோ, இந்தாங்க டாக்டர். மேடம், உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆயிடுச்சு. நீங்க பிளட் கொடுத்தா அவர் பொழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போயிட்டு பிளட் எடுக்க அரேஞ்ச் ஓகே பண்ணுங்க. டாக்டர். இந்தாங்க. வாங்க மேடம். மா பிளட் கிடைச்சிருச்சுமா, ஒன்றும் ஆகாதுமா. அவன் மட்டும் இறந்துட்டான்னா அவன் ஸ்டேட்மெண்ட்டே வாக்கு மூலமாக ஆகிடும். இவன் பொழைச்சாதான் நமக்கு முன்ஜாமீன் ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிஸ்டர் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. என்னங்க சிஸ்டர் இப்படி கையிலேயே பிளட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் ஊரெல்லாம் தேடி இருக்கோம். இதை முன்னாடியே யோசிச்சிருந்தா எப்போ பிளட்டை கொடுத்துக்கலாம். ஆமா சந்தோஷ், நான் இதை முதல்லயே யோசிச்சிருக்கணும். நான் ஏதோ டென்ஷன்ல மறந்துட்டேன். சரி பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்ப எப்படி இருக்காரு? பிளட் ஏத்தி இருக்கோம். ஸ்டில் he is in unconscious stage. அவரோட சிஸ்டம்ல
ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 8 hours வெயிட் பண்ணி பார்த்த பின்னாடி தான் எதையுமே சொல்ல முடியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? டோன்ட் வரி, இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிச்சயம் ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். பார்க்கலாம். அம்மா, இவ்வளோ நேரம் அவங்கள அந்த திட்டினியே, இப்போ பார்த்தல, இனிமேலாச்சும் கத்தாம கொஞ்சம் அமைதியாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் புருஷன் பொழைச்சிப்பாரு. ஓகேவா? ஆ.